வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமில் 24/7 தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், ஐபிபிஎஸ் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேகன்சிஸும் உங்களை ஏமாத்துற மாதிரி இல்லைங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நம்ம பார்க்க போகிறது அந்த பிஓ ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் டேட் முக்கியமாக பார்த்துருங்க 21/7/2025. ஸோ நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் டேட்டை நோட் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுறோம். எங்களுக்கு எப்பப்பெல்லாம் அப்டேட் கிடைக்குதோ உங்களுக்கு அதை தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டேட்டை ஒன் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 21/7/2025 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் அண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை. ஸோ பாருங்கள், பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பல பேங்க்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க, 30 years இருக்கணும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அண்ட் ஸ்கெடியூல் கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியாக இருந்தால் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனி டிகிரி தான். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ்டு பை யூனிவர்சிட்டியாக தான் இருக்கணும், அது இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் கேட்டகரிக்கு 850 rupees, மற்ற கேட்டகரிஸ்க்கு 175 அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ இருக்கும். 3 stages ஆஃப் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தேவையானது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது www.ibps.in அப்படிங்கிற அந்த வெப் பேஜில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட 5208 வேகன்சிஸ். ஸோ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 5000க்கும் மேலே வேகன்சிஸ். ஸோ தாராளமாக நீங்கள் யாராக இருந்தாலும் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ். ஸோ மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் இந்த வேலையை உங்களோட தக்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். வேலையும் நமதே, நாளையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம்.